Praise the Lord, hallelujah. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் 1 சாமுவேல் புஸ்தகம் அதிகாரங்கள் 25 முதல் 28 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 25வது அதிகாரத்திலே நாபால் அபிகாயில் அவர்கள் காரியங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த அதிகாரம் ஆரம்பிக்கும் பொழுது சாமுவேலுடைய மரணத்தை குறித்து தெரிவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுக்கு மிகவும் உண்மையான ஊழியக்காரராய் சாமுவேலுடைய வாழ்க்கை அமைந்திருந்தது. சாமுவேல் ஆண்டவருக்காக வைராக்கியமுள்ள ஒரு மனிதனாய் இருந்தார். அவர் காலத்தில் வாழ்ந்த வேறு எவரையும் விட அதிகமாக தேவனை நேசித்தார். தேவனுடைய இருதயத்தின் விருப்பங்களின்படி அவர் செயல்பட்டார். அவர் சித்தத்தை நிறைவேற்றினார். சாமுவேலுடைய மன உறுதிக்கும் ஒருமைப்பாட்டுக்கும் நேர்மைக்கும் உண்மைக்கும் ஒழுக்க நெறியில் குற்றமற்ற தன்மைக்கும் ஒரு உயர்ந்த எடுத்துக்காட்டாய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டு மனிதர்களில் மிக உயர்ந்தவர்களில் ஒருவராக சாமுவேல் தீர்க்கதரிசி சிறந்த புகழை விட்டு சென்றார். தேவன் மோசே குறித்து பாராட்டி பேசியது போலவே சாமுவேலை பற்றி பேசியிருக்கிறதே நாம் பார்க்க முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பழைய ஏற்பாட்டு உடன்படிக்கை காலத்தில் அரசர்கள் நீங்களாக சாமுவேலும் மற்ற நீதியுள்ள தீர்க்கதரிசிகளும் உயர்ந்த ஒழுக்கினரையும் ஆவிக்குரிய சரியான தலைமைத்துவத்தையும் அவர்கள் அந்த காரியங்களை கொண்டிருந்தார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து இங்கே நாபாலுடைய காரியங்கள். நாபாலுடைய மனைவி அபிகாயில், அந்த ஸ்திரீ மகா புத்திசாலியும் ரூபவதியுமாயிருந்தாள். ஆனால் நாபால் முரட்டு மனிதனாய் சரியான ஞானம் இல்லாமல் நடக்கிற ஒரு மனிதனாய் இருந்தான் என்பதை நாம் பார்க்க முடியும். அவன் காலேபுடைய சந்ததியில் வந்த ஒரு மனுஷன். அதுக்கு மகிமை. நாபால் தன் ஆடுகளை மயிர் கத்தரிக்க செய்கிற செய்தியை தாவீது கேட்டபோது 10 வாலிபரை அழைத்து, நீங்கள் கர்மேலுக்கு போய் நாபாலிடம் சென்று என் பெயரை சொல்லி சுக செய்தி விசாரித்து அவனை நோக்கி, நீர் வாழ்க, உமக்கு சமாதானமும் உம்முடைய வீட்டுக்கு சமாதானமும் உமக்கு உண்டான எல்லாவற்றையும் சமாதானமும் உண்டாகுவதாக என்று சொல்லி வாழ்த்தி, இப்பொழுது ஆடுகளை மயிர் கத்தரிக்கிறவர்கள் உம்மிடத்தில் இருக்கிறவர்கள் என்று கேள்விப்பட்டேன். உம்முடைய மேய்ப்பர் எங்களுடைய கூட இருந்தார்கள். அவர்கள் கர்மேலில் இருந்த நாளெல்லாம் நாங்கள் அவர்களுக்கு வருத்தப்படுத்தவில்லை. அவருடைய பொருள் ஒன்றாகிலும் காணாமல் போனதும் இல்லை என்று சொல்லி அங்கே அந்த மேய்ப்பர்களோடு சரியாக இருந்த காரியங்களை தெரிவிக்கிறார். ஆனால் நாபால் இந்த காரியங்களை குறித்து கேள்விப்பட்ட பொழுது, தாவீது என்பவன் யார்? ஈசாயின் குமாரன் யார்? தங்கள் எஜமான்களை விட்டு ஓடி போகிற வேலைக்காரனால் அநேகர் உண்டு என்று சொல்லி அங்கே தாவீதை உதாசீனமாக பேசுகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். மகிமை உண்டார். அதே போல அவன் கேட்டதை, தாவீது கேட்ட அப்பத்தையோ தண்ணீரையோ கொடுக்க மாட்டேன் என்று சொல்லுகிறதையும் குறித்து பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை. இந்த காரியங்கள் தாவீதுக்கு தெரியப்படுத்தப்படுகிறது. தாவீது
இந்த காரியங்களை குறித்து கேள்விப்பட்டு மிகவும் கோபம் கொண்டிருக்கையிலே தாம் அங்கு அபிகாயில் செய்கிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். அபிகாயில் தாவீதை காண்கள் தீவிரமாய் கழுதிவிட்டு இறங்கி தாவீதுக்கு நேராக தலையில் முகங்குப்புற விழுந்து பணிந்து அவன் பாதத்தில் விழுந்து, ஆண்டவனே, இந்த பாதகம் என்மேல் சுமரட்டும். உம்முடைய அடியாளின் வார்த்தைகளை நீ கேட்கும்போது உம் அடியால் உமது செவிக்கு கேட்க பேச வேண்டும் என்று சொல்லி அங்கே தாவீதிடத்திலே விண்ணப்பம் செய்கிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். அது மகிமை உண்டாவதாக. அங்கு அபிகாயில் செய்கிற காரியம் ஞானத்தோடு செயல்படுகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். மகிமை உண்டாவதாக. ஞானம் ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு தேவையாயிருக்கு. ஞானத்தை அருளுகிற ஆவியானவர் அவர் நமக்கு வேண்டிய ஞானத்தை அருள்வார். மகிமை உண்டாவது. கர்த்தர் நாபாலை வைத்ததினால் ஏறக்குறைய 10 நாளுக்கு பிறகு அவன் இறந்து போனதை குறித்தும் வேதம் தெரிவிக்கிறது. நாபால் இறந்து போனபடியினாலே இங்கே அபிகாயிலை அங்கே தாவீது மனைவியாக்கி கொண்டான். உண்டாவதாக. 26வது அதிகாரத்திலே தாவீது மறுபடியும் சவுலின் உயிரை தப்ப விடுவதை குறித்து பார்க்கிறோம். அங்கே தாவீது அங்கே சவுல் ராஜாவிடத்தில் சென்று இங்கே சவுல் ராஜாவிற்குதான ஈட்டியையும் தண்ணீர் சம்பையும் எடுத்துக்கொண்டு பின்னர் அவர்கள் எல்லாம் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் கர்த்தர் 5 நித்திரை கொடுத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தாவீது அங்கு போய் அங்கு அப்னேயரிடம் சென்று முறையிடுகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். அப்னேயர் யார் என்று சொல்லி கேள்விப்பட்ட போது அப்னேரை நோக்கி, நீ இந்த காரியம் செய்து நல்லதல்ல. கர்த்தர் அபிஷேகம் பண்ணினா உங்கள் ஆண்டவர் நீங்கள் காக்காமல் போனபடியினால் நீங்கள் மரணத்துக்கு பாத்திரவான்கள். இப்போது ராஜாவினுடைய தலைமாட்டிலிருந்த ஈட்டியும் தண்ணீர் சொம்பும் எங்கே என்று சொல்லி கேட்டபோது அங்கு தாவீதின் சத்தத்தை அறிந்து கொண்டதான சவுல் அங்கே வந்து பேசுகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய் என்ற ஒரு ஆசீர்வாதமான வார்த்தைகளை சவுல் ராஜா தாவீதிடம் தெரிவிக்கிற குறித்து பார்க்கிறோம். தாவீது ஞானத்தோடு செயல்பட்டார். அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல் கை போட மாட்டேன் என்று சொல்லி மீண்டுமாக அங்கே சவுல் ராஜாவை தப்ப விடுகிறதை குறித்து பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவராகிய தேவன் தாவீதுக்கு கிருபை பாராட்டுகிற தேவன். மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து 27வது அதிகாரத்திலே பெலிஸ்தர் மத்தியிலே தாவீது இருக்கிறதை குறித்தும் தாவீது சவுலுக்கு பயந்து பெலிஸ்தரிடம் ஓடி சென்று அடைக்கலம் தருவதை குறித்தும் நாம் பார்க்கிறோம். கர்த்தரை நம்ப வேண்டும். கர்த்தரை பரிசுத்தமான பாதத்தை பெற்றுக் கொள்வோம். நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.